ஆமீன். ஆமென். ஆமீன். ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்று 23ஆம் தேதி 4ஆம் மாதம் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7 மணி 26 நிமிடங்கள். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேளையில் இணைந்திருங்கள், கேளுங்கள். அதே வேளையில் ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம்: கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமேன். 1 சாமுவேல் 16:7 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் உபாகமம் 6-7, பிரசங்கி 2, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடு யோவான் 19வது அதிகாரம். இந்த அதிகாரங்களை நான் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறேன். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவில் இணைந்திருக்கிறார். சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். சௌரி சர்மிளா அவர்கள் இலங்கை தேசத்தில் இணைந்திருந்தார்கள், சென்று விட்டார்கள், திரும்ப இணைவார்கள். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளை அபிஷேக ஆராதனையுடன் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, கர்த்தரண்டை துதிகளை ஜெபங்களை ஏறெடுக்க இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு, அவருடைய ஊழியங்களையும் ஒப்புவித்து கொண்டு, அவருடைய சபையும் ஒப்புவித்து கொண்டு, அவருடைய பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான அடுத்து வருகின்ற 30 நிமிடங்களுக்கு அவர் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் ஊழியருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. God bless you. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே புதிய கிருபையில் எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தடைகள் முழுவதும் எடுத்து போடப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கிறவர். என் ஆவியானவரை தொடர்ந்தும் வழி நடத்துவீராக. உடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமென். போற்றி துதிப்போம் தேவதேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்ன நாமமே, எந்த ஆத்துமாவின் கீதமே, எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்ன நாமமே, எந்த ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்ன நாமமே,
எங்கள் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம், ஹல்லேலூயா, நாங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு, நாங்கள் பாதுகாக்கப்படும்படிக்கு, நாங்கள் தப்புவிக்கப்படும்படிக்கு, எங்கள் நெருக்கத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆகும்படிக்கு இயேசு என்கிற நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கிளாருடைய முழங்கால்கள் யாவும் நடுங்குகின்ற நாமம். அந்த நாமத்தை இந்த வேளையில நாங்கள் பற்றி கொள்கிறோம். அந்த நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம். இயேசு என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசு என்ன நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, ஆர்ப்பின் செய்ய துணியோடி பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் செய்ய துணியோடி பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே எந்த ஆத்துமாவின் கீதமே. எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா உம்முடைய நாமம் ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரங்கள் குறுகி இருக்கவில்லை அப்பா. கேட்க கூடாதபடி உம்முடைய காதுகள் மந்தமா இருக்கவில்லை. இயேசு என்கிற நாமம் எங்கள் ஆத்துமாவின் நேச நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அரண்களை தகர்க்கின்ற நாமம், ஆண்டவரே சத்ருவை முறியடிக்கின்ற நாமம், ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை விடுவிக்கின்ற நாமம். இயேசு 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 இயேசு. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். இயேசு என்னும் நாமமே எங்கள் ஆத்துமாவின் கீதமே. எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குற நாமம் ஐயா ராஜா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்துகின்ற நாமம் ஆண்டவரே. தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை ஆதரிக்கின்ற நாமம் அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சொன்ன தேவன். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனே, அற்புதமான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர். காக்க வல்லவர், காத்தும்மை மீட்க வல்லவர், துதி கனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர், தாராளமானவர், நீரே என் எல்ஷடாய் போதுமானவர், சர்வ வல்ல தேவரீர் போதும் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாவற்றையும்
ஆண்டவரே அறியும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, முழுவதும் பகல் முழுவதும் நீரே எங்களுடைய தியானம் அப்பா ராஜா. எங்கள் சிந்தனையில வருகின்ற ஆண்டவரே அந்தகார வல்லமை இருந்து உடைய ஜனங்களை விடுதலையாக்குற கர்த்தர் நீங்கள் தான் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்ரம் 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 ஐயா ராஜா. மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டை உன்னை சோதித்து அறிந்தேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம், நன்றி பலி ஐயா. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. அதிசயங்களை காண செய்கிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிறவரப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு நன்றி பலி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹalleluya தகப்பனே அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya. விழுகுது விழுகுது எரிக்கோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிக்கோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிக்கோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. யோசுவாவின் சந்ததி நாமே, இந்த தேசத்தை சுதந்தரிப்போமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு ஊர் ஊராய் வலம் வருவோமே. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிக்கோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. ஹalleluya. சூத்திரம் பள்ளியிடுகிறவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார் சொல்லப்படுகிறது ஐயா. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களுடைய ஆண்டவர், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. தடைகளை உடைத்து போடுகிறவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மோசையோடு இருந்தது போல் எங்களோடும் கூட இருக்கிற தெய்வம் ஐயா ராஜா. நாங்கள் வல்லம் உள்ளவரப்பா. ஆண்டவரே தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார் ஐயா, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் தப்புவிக்கப்பட்டேன் என்று. ஹalleluya. பொல்லாத மனுஷர்களிடமிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன் என்று. ஹalleluya. நிர்தானங்கள் தலையை உயர்த்துகிறவர் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது ஐயா. மகாதேவனே துதிக்கிறோம் ஐயா. ஊரபக்கர் அப்பா, இலங்கையிலே இருக்கிற கொடிய வெப்பத்திலிருந்து ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க விடுதலையாக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே குளிர்ந்த காற்று ஆண்டவரே இலங்கை தேசத்திலே வீசும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே மழையை கட்டளையிடுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே இலங்கை தேசத்திலே நல்ல மழையை கட்டளையிடுவோம் ஐயா. ஆண்டவரே
சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது சபைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. சபைகளிலே சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவானாக. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, திருச்சபைகள் ஐயா, நாங்கள் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் காலத்திலே ஐயா ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனைத்திடமும் உங்கள் திருச்சபைகள் நீ சேர்த்துக் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே, வசனங்கள் எங்கள் திருச்சபையில விருத்தி அடைந்ததப்பா. சீசர்கள் தொகையாண்டுகிற திருச்சபையில பெருக்கம் அடைந்தார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே, புருஷரும் ஸ்திரீகளும் ஆண்டவரே பிள்ளைகளும் ஆண்டவரே அநேகர் கர்த்தர் பக்கமாய் சார்ந்தார்கள் அப்பா ராஜா. ஓரபக்கரு குருவர வர வர பக்கரு குருவர வர பக்கருமை. சூத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே, பேதுரு எழும்பி நின்று ஆண்டவரே பிரசங்கித்த வேளையில 3000 5000 ரட்சிக்கப்பட்டார்கள் அப்பா. ஓ ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா. சபைகள் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஆண்டவரே தேவனே ராஜ்யத்தின் சபைகள் அப்பா ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தின் உடன்படிக்கை சபைகள் அப்பா, உங்களுடைய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபைகள் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் மேல் சபைகள் மேல் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த வருஷம் பெருக்கத்தின் ஆண்டப்பாவா சில இடப்புறத்திலே ஆண்டவரை ஜனங்களும் இடம் கொண்டு பெறுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். bless you bless you bless you bless you. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே தேவனை கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக ராஜா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஆண்டவரே, மாயை பேசும் வாயில் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திர கைகளுக்கு ஆண்டவரே தேவனே சபைகளை நீ விடுதலையாக்கும், வாரிவு பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஐயா. ஓ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம். உம்முடைய ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே தகப்பனே ராஜா, ஜனங்களை நடத்துவீராக. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் வழி நடத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே, தேசத்து எதிரிகள் எல்லாம் திகில் பிடித்து நடுங்குகின்றனர். கர்த்தர் செய்யும் அற்புதங்களை கேள்விப்பட்டு கலங்குகின்றனர். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. செங்கடலை பற்ற செய்தவர் சீக்கிரத்தில் வெற்றி தருவார். யோர்தானை நிற்க செய்தவர் எங்கள் தேசத்தை ஆளுக செய்வார். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதித்து ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகள், எங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே, எங்கள் உறவினர்களிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள், எங்கள் இலங்கை தேசத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகள், நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே ஆண்டவரே இருக்கின்ற வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே இவர்களை ரட்சியும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, பொல்லாத பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா. ஆண்டவரே, அவர்களை நடத்துகிறவர்கள், அவர்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் எழும்பட்டும் ஐயா. எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைக்காரர்கள் எழும்பட்டும் ஐயா. அவர்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த, அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக ராஜா. தேவனே, படிப்பை தொடர்ந்து படிக்க ஐயா ராஜா. ஆண்டவரே, நல்ல நிலைக்கு வர ஆண்டவரை உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா. எங்கள் சந்ததிகளுக்காக நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா. திருச்சபை பிள்ளைகளுக்காக இடத்தில் கையெடுக்கிறோம் ஐயா.
அந்நாள் ஆண்டவரே பிறக்காத பிள்ளைக்காக தன் இருதயத்தை சமூகத்திலே ஊற்றினாள் ஐயா. அவளுக்கு ஆண்டவரே அருமையான சாமுவேலை கொடுத்தீர் ஐயா. ஆண்டவரே முக்க சோத்திரம். சபைக்கு இன்னும் வராத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஊற்றி விடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அந்நாளுக்கு ஆண்டவரே தேவனே சாமுவேலை கொடுத்தது போல அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக சூத்திரம். நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஆண்டவரே தகப்பனே மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் அப்பா பிதாவே துக்க நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தீர். ஹாலே லூயா. ஓ ரபக்கரதுருவரபரபக்கருவனி. ஹாலே லூயா. ஆண்டவரே முக்க சூத்திரம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். ஆண்டவரே அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமல் போனோம். ஆண்டவரே நீர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தீர் ஐயா. மனுஷரால் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்திருக்கிறீரப்பா. துக்கம் நிறைந்தவராயிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே தேவனே பாடு அனுபவித்தருமாயிருந்தீர். ஆண்டவரே தேவனே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாடுகள் துக்கங்கள் வியாதிகளை ஏற்கனவே சுமந்து விட்டீர். கல்வாரியிலே சுமந்து விட்டீர் ஐயா. அவர்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போமையா. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாகும் எங்களுக்கு எதிரடியா இருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலாதபடி எடுத்து சிலுவையில ஆணி எடுத்து சகல துரத்திரங்கள் அதிகாரங்களை உருந்து கொண்டேன் ஐயா. ஆண்டவரே தேவனை உண்மை விசுவாசிக்கிறவனோனோ அவனுடைய உள்ளத்தில் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆண்டவரே அப்பா எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் நீங்க காயப்பட்டீங்கள். எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கின உண்மையில வந்தது உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். எங்கள் பிள்ளைகள் குணமாகிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் 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 ஐயா. ஹalleluya ரபக்கர துருவரவரவக்கரவனி. ஹalleluya. ஆண்டவரே மக்கு சோத்திரம். நன்றி 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 ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தடைகளை உடைத்து போடுகிறவரே மக்கு சோத்திரம் ஐயா. ஹalleluya துதிக்கிறோம். என் ஆவியானவரே என்னை வழி நடத்துகின்ற ஆவியானவரே ஆண்டவரே நீ அபிஷேகித்த ஆவியானவரே தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்த ஆவியானவரே ஆண்டவரே என்னை விடுதலையாக்கின ஆவியானவரே ஆண்டவரே துஷ்ட மனுஷர்களிடம் என்னை விடுதலையாக்கின தேவனே ராஜா. உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா ஆராதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. ஹalleluya உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹalleluya. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பனல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உயர்த்துங்கள் இயேசுவைய உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள் இயேசுவைய உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானை வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள். சாத்தானை வீழ்த்திடுங்கள். ஹalleluya. ஆண்டவராகிய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிகிறது ஐயா. தடைகள் அகன்று போறது ஐயா. சத்துடைய வல்லமைகள் அகன்று போறது ஐயா. சாத்தானுடைய வஞ்சகங்கள் சாத்தானுடைய சூடுகள் சாத்தானுடைய கபடங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுகிறது ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே தானியல் இடவிடாமல் ஆராதித்தான் ஐயா. இடவிடாமல் ஆராதித்தான் ஐயா. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லையப்பா. நாங்கள் உண்மை இடவிடாமல் ஆராதிக்க எங்களுக்கு கிருபதாரும். எப்பொழுதும் ஆண்டவரே சோத்திரம் 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 என்கிற பலி எங்கள் நாவிலிருந்து வெளிவரட்டும் ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. உலக கவலைகள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே இந்த அப்பா ராஜா ஆண்டவரே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் எங்களை தாக்காதபடி ஆண்டவரே தேவனே தகப்பனே
உடைய சந்தோஷத்தினால் நிரப்புவீராக ராஜா. ஓ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இறுதி வரை ஆண்டவரே பெர்மனன்ஸ் ஐயா பாடினது போல இறுதி வரை நீர்தானங்கள் மூச்சு ஐயா ராஜா. ஆண்டவரே நீர்தானங்கள் பேச்சு ஆண்டவரே, நீர்தானங்களுக்கு துதி ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு ஆராதனை அப்பா ராஜா. ஆவியானவரே தகப்பனே ஏதோ ஒன்று செய்யும் ஐயா. அந்த ஆண்டவரே அப்பா பிதாவே ராஜா எலியாவை எடுத்து பயன்படுத்தினது போல பாகால்களுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று ஆண்டவரை உயர்த்தியது போல என் தகப்பன் ஆகிய தேவனே ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே பேதுருடைய படகை நிரப்பினது மட்டுமல்ல, அவனை நீர் மனுஷர்களை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு சொன்ன தேவனே ராஜா. அதே போல ஆண்டவரே மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றும் உம்முடைய ஆண்டவரே தேவனே தகப்பனே. உண்மையா குறித்த அறிவு எங்கள் முகரூபத்தை மாற்றட்டும் ஆண்டவரே. உண்மை குறித்த ஞானம், உண்மை குறித்த வெளிப்பாடு, உண்மை குறித்த அன்பு ஆண்டவரே எங்கள் முகரூபத்தை மாற்றட்டும் ஆண்டவரே. எங்களை நாவின் பேச்சை மாற்றட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓரலர பகர துருவர வர வர பக்கரமணி ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் சூத்திரம் 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 ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சூத்திரிக்கிறோம் ஐயா. நீங்கள் மகாதேவன் அப்பா, மகாதேவன் ஐயா ராஜா. ஹalleluya தகப்பனே சூத்திரிக்கிறேன் ஐயா. ஹalleluya. நானே உன் தருணி நோய்கள் எல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. நானே உந்தன் நோய்கள் எல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. நீரே எந்தன் நோய்கள் எல்லாம் குணமாக்கிடும் பரிகாரி, குணமாக்கிடும் உங்கள் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே வியாதிகளிலும் வேதனைகளிலும் கண்ணீரோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ரத்தத்தை தெளித்து இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் விடுதலை பண்ணுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியேசர் அந்தகாரத்தின் வல்லமைகள், சரித்திரத்தின் ஆவிகள், வியாதியின் ஆவிகள், ஆண்டவரே நிந்தனைகள், அவமானம், வெட்கங்கள், தலையெடுக்க முடியாமல் இருக்கின்ற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை கட்டிந்து கட்டுகிறோம். ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக கரம் எடுத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆவியானவர் இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிம்சோனுடைய ஆண்டவரே தேவனே அப்பாவுடைய ஆண்டவரே அவன் மேல் ஆண்டவர் ஆவியானவர் வந்த வேளையிலே ஐயா ஒரு ஆண்டவரே கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை சங்கரித்தான் ஐயா. என் ஆவியானவர் ஒவ்வொரு பேர் மேலும் இறங்குவீராக. வாலிப பிள்ளைகள் மேல் இறங்குவீராக. வீடுகளிலே இறங்குவீராக. நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஒவ்வொரு ரூம்களிலும் ஆண்டவரே ஆவியானவர் இறங்குவீராக ராஜா. ஒவ்வொரு கிச்சன்களிலும் ஆவியானவர் இறங்குவீராக. ஆண்டவரை குடிக்கிற தண்ணீரிலே ஆவியானவர் இறங்குவீராக. சாப்பிடுகிற சாப்பாடுகளிலே ஆவியானவர் இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே வாசல் படியிலே எல்லாம் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. வீடுகளிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வருமானங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். பேங்க் அக்கவுண்டுகளிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போறது ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே நீர் அசட்ட பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தீர். ஆண்டவரே எங்களுக்காக இவ்வளவு பாடுகளையும் அனுபவித்தீர் ஐயா. எங்களுக்காக நீர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தீர். ஆண்டவரே இந்த வேளையில் யார் அசட்ட பண்ணப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் உம்முடைய ரத்தத்தினால் உம்முடைய நாமத்தினால் விடுதலையாக்கப்படுகிறார்களா அப்பா. யாரெல்லாம் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ குடும்பங்களிலே ஆண்டவரே திருமணத்திலே மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்களாக இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக ராஜா. ஆண்டவரே துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார் ஆண்டவரே அப்பா. துக்கங்களை ஆண்டவரே மேற்கொள்ளுகின்ற இந்த வல்லமை தேவ வல்லமை இந்த வேளையில் இறங்குறதற்காக சோத்திரம். நன்றி அப்பா ராஜா.
ஆண்டவரே பாடுகள், ஆண்டவரே பில்லுகள் கட்ட முடியாத பிரச்சனைகள், மோட்கேஜ் பிரச்சனைகள், ஆண்டவரே தேவனே கடன் தொல்லைகளிலே இருக்கின்ற பாடுகள், ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குறது ஐயா. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடைய ஜனங்களுக்கு இறங்குறது ஐயா. ஆண்டவரே தேவனே ஆபிரகாம் செல்வச்சீமானா இருந்தார். ஆண்டவரே வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும், ஆண்டவரே ஆடுகளும் மாடுகளும், ஆண்டவரே கழுதைகளும் அவனுக்கு இருந்தது ஐயா. ஆண்டவரே அவனுடைய ஆண்டவரே வேலைக்காரன் சொல்லுகிறான் அவன் செல்வச்சீமானா இருக்கிறான் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஈசாக்கின் மேல் சந்ததி சந்ததியாக ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் வந்த அவன் ஆண்டவரே தேவனே பஞ்ச காலத்திலும் விதவிதத்தான் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே அத்தகைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆபிரகாமின் வழி வழியாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஆண்டவரே பேசுகிற 1:3 சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆவி மண்டலங்கள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள்னாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். நீர் அப்பா தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு சொந்தமாய் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் ஐயா. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிறார் ஆட்ட போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே உம்மை போல மாற உம்முடைய சாயலை தரித்து கொள்ள உமக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்க இந்த நாளிலும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயர்த்த வந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், 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 ஆமேன். ஆமீன், ஆமீன். காலை வேளையில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு ஜெபங்களோடு வேத வார்த்தைகளோடு சாட்சிகளோடு வழி நடத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்தி கொண்டு வருகிறார். இந்த வேலையை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதிகால வேளையிலே எழுந்து இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்தி தருகிறார். அந்த வேலையை உங்களை உயர்த்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலும் இன்றைய சத்திய கர்த்தர் சித்தமானால் மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலும் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்கிறார்கள். ஆமேன். எங்களைப் போல அவர்கள் 46 வருடத்துக்கு முன்னதாக இந்த நாட்டுக்கு வந்தார்கள். வரும்பொழுது வெறும் கையோடு தான் வந்தார்கள். இந்த காலத்திலும் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு சபையை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 சபைகள் ஒரே ரெடியாக கூடக்கூடிய பெரிய சபை. அது மட்டுமல்ல, பிஸ்னஸ் பெரிய அவருடைய வீட்டை நீங்கள் போய் பார்க்க வேணும். அவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் போகக்கூடிய பெரிய வீட்டை அவர் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 3 பிஸ்னஸ்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியாக அதிகால வேளையிலே கர்த்தரை அவர் இந்த நிகழ்ச்சி துவங்கும் முன்னமே அவருடைய ஆராதனை அவருடைய வீட்டிலே நடைபெற்று அதைத் தொடர்ந்து எங்களுடன் இணைந்து இந்த ஊழியங்களை செய்கிறார். கர்த்தர் அவர்களை உயர்த்தி கொண்டு வருகிறார். ஆமேன். பிள்ளைகள் பிற பிள்ளைகள் கூடாக வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். அது மட்டுமில்லாமல் மாலை நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரத்திலே இன்றும் நாளை நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதிகாலை ஜெபம். ஆமேன். அதிகாலை துதி ஆராதனை எல்லோரையும் உயர்த்துகிறதாக இருக்கிறது. அதை நினைவில் வைத்துக்கொள்வோம். நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த வேளையிலே கர்த்தர் வழி நடத்துவார்.